Hello friends, இந்திய புலனாய்வுத் துறையில் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் இந்தியன் நேஷனல். ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆர் இல்லை இந்த வெப்சைட்டில். ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 போன வருஷமும் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இந்த வருஷமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் சேலரி 25,000 இருக்கும். அந்த பேசிக் சேலரியில் ஒரு 20% ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 20%. இப்போ 25,000 நம்ம சேலரி அப்படின்னா அதில் ஒரு 20% சேலரி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ப்ளஸ் அது போக அலவன்ஸ் ஒரு 10% அதெல்லாமே ஆட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 56,000 60,000 உங்கள் சேலரிக்கு வரும். ஸோ என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா ஜென்ரலில் 157, இடபிள்யூஎஸில் 32, ஓபிசியில் 170, எஸ்சி எஸ்டி. ஸோ டோட்டல் வேக்கன்சி காமிச்சிருக்காங்க. மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமா டிகிரி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமாவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ இது சம்மந்தமாக டிப்ளமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். பேச்சுலர் டிகிரி பாருங்கள், அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் 18 27 இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years, ஸோ 32 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருந்தால் 3 years, ஸோ 30 வரையும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் Tier 1, Tier 2, Tier 3. ஸோ Tier 1ல் ஆன்லைன் எக்ஸாம், அதாவது சிபிடி எக்ஸாம் இருக்கும். ஸோ மொத்தம் 100 கொஷின். சரிங்களா? இந்த மென்டல் எபிலிட்டியிலேருந்து ஒரு 25% கொஷின் வரும். அடுத்து சப்ஜெக்ட் காம்பினேஷன் ஆஸ் பர் எசென்சியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்து ஒரு 75% கொஷின் வரும். ஸோ மொத்தம் 100 மார்க். சரிங்களா? 2 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தப்பான ஆன்சர் நீங்கள் சிஸ்டமில் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனில் தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் வந்து குறைப்பாங்க. ஸோ 1/4 இந்த அளவு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். தெரியல அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா? அடுத்து Tier 2ல் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட், செய்முறை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. Tier 3ல் இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப 5 எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற எக்ஸாம் சென்டர் எல்லாமே உங்கள் லொக்கேஷனுக்கு ரொம்ப நியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த டைமுக்கு போய்ட்டு ரீச் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடங்களில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எது நியராக இருக்கும் 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 7ல் எந்த சென்டர் உங்களுக்கு 5 சென்டர் நியராக வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை ப்ரோ நான் வேலூர்லேயே இருக்கேன் அப்படின்னா முதல் ப்ரெஃபரன்ஸ் வேலூர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு 5 எக்ஸாம் சென்டர் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ ஆன்லைன் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப மெயின். அந்த ஆன்லைன் எக்ஸாமில் யாருடைய மார்க் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதிலே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நமக்கு ஜாப் வந்து கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஆன்லைன் எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுத்திருந்தா. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு யூஆராக இருந்தால் 35, ஓபிசியாக இருந்தால் 34, எஸ்சி எஸ்டி 33, இடபிள்யூஎஸ் 35 இந்த மினிமம் மார்க் எடுத்தால் ஆன்லைனில் பாஸ் ஆகலாம். சரிங்களா? இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் கிளியர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் பாருங்கள், 23rd August அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் September 16 அப்ளை பண்ணிடணும். ஸோ எல்லாருமே வந்து இந்த ப்ராசஸிங் சார்ஜ் 550 எல்லாருமே பே பண்ணணும். ஃபீமேல், எஸ்சி எஸ்டி, ஸோ யாராக இருந்தாலும் இந்த 550 நீங்கள் பே பண்ணணும். இவ்வாறு இடபிள்யூஎஸ் ஓபிசி மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸும் கூடுதலாக நீங்கள் சேர்த்து பே பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 100 rupees இருக்கும், அதோட ஒரு 550 மொத்தம் 650 நீங்கள் பே பண்ணணும். இதுவே எஸ்சி எஸ்டி ஃபீமேல் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ப்ராசஸிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும். ஓகேங்களா? பேமெண்ட் மோட் வந்து ஆன்லைனில் இருக்க நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சுலபமாக பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.